இத்தகைய துணைப்பாட விளம்பரங்களை நம்மில் பலர் பார்த்திருப்போம். முன்பெல்லாம் துணைப்பாட நிலையங்களுக்கு வெளியில் வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்போதோ சில பள்ளிகளுக்கு வெளியிலேயே இவற்றை காணலாம். குறிப்பாக பள்ளி ஆண்டின் முதல் நாளில் துணைப்பாட வகுப்புகளுக்கு பிள்ளைகளை கட்டாயம் அனுப்ப வேண்டும் என பெற்றோர்கள் நினைப்பதற்கு இதுவும் ஒரு தூண்டுகோலா? ஒரு காலத்தில் படிக்க சிரமப்படும் மாணவர்கள் மட்டுமே துணைப்பாட வகுப்புகளுக்கு சென்றனர். ஆனால் தற்போதோ நிலைமை வேறு. பாடங்களில் நன்கு தேர்ச்சி பெறும் மாணவர்களும் துணைப்பாட வகுப்புகளுக்கு செல்கின்றனர். ஏன் இப்படி? பிள்ளைகள் இந்த வகுப்புகளுக்கு விரும்பி செல்கிறார்களா? பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என பெற்றோருக்கு பதற்றம் இருக்கலாம். அதை துணைப்பாட நிலையங்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளாமல் பார்த்து கொள்ள முடியுமா? துணைப்பாட நிலையங்கள் அல்லது மாணவர்களின் வீடுகள், இங்கெல்லாம் நடத்தப்படும் துணைப்பாட வகுப்புகள், இவற்றுக்கு சிங்கப்பூரில் உள்ள குடும்பங்கள் 2023ஆம் ஆண்டில் செலவிட்ட தொகை 1.8 பில்லியன் வெள்ளி. குடும்ப செலவுகள் குறித்த அரசாங்கத்தின் அண்மை ஆய்வில் இது தெரியவந்தது. இவ்வளவா என சிலர் மலைத்து போகலாம். ஆனால் துணைப்பாட வகுப்புகளுக்கான செலவு கடந்த பல ஆண்டுகளில் ஏறுமுகமாகவே உள்ளது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன் அந்த தொகை 1.1 பில்லியனாக இருந்தது. 2018இல் 1.4 பில்லியன் வெள்ளிக்கு உயர்ந்தது. ஒரு குடும்பத்தில் துணைப்பாட வகுப்பிற்கான சராசரி மாதாந்திர செலவு 2013இல் சுமார் 80 வெள்ளியாக இருந்தது. அது படிப்படியாக உயர்ந்து ஏறத்தாழ 88 வெள்ளியிலிருந்து தற்போது கிட்டத்தட்ட 105 வெள்ளியை தொட்டுள்ளது. பாலர் பள்ளி அல்லது அதற்கு முன்னதாகவே சில பெற்றோர் பிள்ளைகளை துணைப்பாடத்திற்கு அனுப்புகிறார்கள், தொடக்கப்பள்ளிக்கு தயார் செய்யும் நோக்கத்துடன். அதன்பின் தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, பல்கலைக்கழக, புதுமுக கல்லூரி என ஒவ்வொரு பள்ளி பருவத்திலும் துணைப்பாடம் மாணவர்களை தொடர்கிறது. கல்வி எனும் ஏணிப்படியின் உச்சத்தை எட்டுவதற்கு துணைப்பாடம் கட்டாயமாகிவிட்டதா? ஆனந்தினி, இவருக்கு 2 மகள்கள். 2000 வெள்ளிக்கும் சற்று அதிகம். மாதம் துணைப்பாடத்திற்காக இவர் செலவிடும் தொகை இது. தன் வீட்டில் இருப்பதை விட பிள்ளைகள் துணைப்பாட ஆசிரியர் வீட்டில்தான் அதிக நேரம் இருக்கிறார்கள். PSLE டைம் எவ்ரிடே ஒரு டியூட்டர் அவங்க வீட்டிலேயே கற்றுக் கொடுத்து சாப்பாடு கொடுத்து நம்ம போய் ஃபெச் பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணுற மாதிரி ஒரு டியூட்டர் கண்டுபிடிச்சோம். ஸோ யூஸ்வலி கிளாஸ்க்கு அங்கே போகும்போது அவங்களே வந்து லன்ச் அண்ட் டீ பிரேக் கொடுத்துருவாங்க. அப்படி ரொம்ப லேட் ஆகிடுனா டின்னரும் அவங்க கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இன்றைக்கி என்னென்ன பிள்ளைங்க சாப்பிட்டாங்க, இன்றைக்கி என்ன கவர் பண்ணியிருக்காங்க, என்ன சப்ஜெக்ட்ஸ் செஞ்சுருக்காங்க. ஸோ எவ்ரிடேனா மண்டே டு சாட்டர்டே. பட் எக்ஸாம் பீரியடில் சண்டேஸ் அவங்க கிளாஸ் வச்சாங்க. எங்களால் உண்மையிலே கற்றுக் கொடுக்க முடியல. அதனால டியூஷன் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. லைக் நிறைய பேரண்ட்ஸ் டியூஷன் அனுப்புறது வந்து ஒரு பிள்ளை A எடுக்கிறதுக்கு. நாங்கள் ஒரு பேசிக் பாசிங் ஒரு 60 சம்திங் எடுக்கிறதுக்கே அது கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தனால தான் நம்ம இந்த ஒரு டிசிஷன் எடுத்தோம். நாங்கள் 2 பேரும் வேலை செய்கிறோம். பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தால் படிக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறனால எவ்ரிடே அவங்க என்ன செய்கிறாங்க நம்மளுக்கு தெரியுது. ஒரு சேஃபான இடத்துலையோ இருக்காங்க. ஸோ ஆல் இன் ஆல் இட்ஸ் வெரி குட் ஃபார் அஸ் ஆல்சோ. முதல் முறை பள்ளிக்கு செல்லும்போது பிள்ளைகள் பின்தங்கிவிட்டால், படிக்கும் பாடம் புரியாவிட்டால், தேர்வுகளில் சிறப்பாக செய்யாவிட்டால், இப்படி பற்பல கேள்விகள். அதனால் பல பெற்றோரின் மனத்தில் பதற்றம். இது நியாயமானதுதான். ஆனால் எப்போது துணைப்பாடத்திற்கு அடுப்பலாம் என்பதையும் ஆராய வேண்டும். அந்த PSLE ஜேர்னி எனக்கு எப்பயோ ஆரம்பிச்சுட்டு PSLEயில் தான் ஆரம்பிக்கணும்னு இல்லை. எனக்கு வந்து ஆக்சுவலி ஒரு பிரைமரி 3லேருந்து எப்போ வந்து அந்த வெயிட்டட் அசஸ்மெண்ட்லாம் ஆரம்பிச்சிச்சோ அப்போவே எனக்கும் பாடங்கள் ஆரம்பிச்சிட்டு. எனக்கு பையன் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்தான். நான் போய் தேடணும். பிகாஸ் ஒரு சென்டர், ஒரு டியூஷன், 1-to-1 டியூஷன். சிலவங்க சொல்லுவாங்க இந்த சென்டருக்கு அனுப்புங்க, அப்புறம் சிலவங்க சொல்லுவாங்க இல்லை இந்த சென்டர் தான் வெரி குட், இல்லை 100% மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வரும்போதே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இப்போ எதுக்கு போகணும். ஸோ அது வந்து ஒரு சர்வே டைம் ஆயிரும். பிரைமரி 3லேருந்து பிரைமரி 4 வந்து சர்வே டைம். ஓகே, இங்கே போட்டோமா, எதாச்சும் ரிசல்ட்ஸ் வருதா வரலையா, சரி எடுப்போம்.
இதுவே நம்ம P5 P6 செஞ்சுருந்தோன்னா ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ எனக்கு ஏர்லியாகவே ஆரம்பிச்சுட்டு என்னோடய கேசுவிசம் வீக்காக இருக்கிறதுக்கு டியூஷன் கொடுத்த காலம் போய் இப்போ வந்து அந்த டைமை வந்து படிக்கிறாங்களா, நம்ம கற்றுக் கொடுத்தா படிப்பாங்களா இல்லை டியூஷன் வச்சு தான் படிக்கிறாங்களா, அந்த மாதிரி நிலவைக்கு வந்துட்டு அப்புறம் மற்ற வகுப்பு பெற்றோர்கள்லாம் இருப்பாங்களே, இந்த கிளாஸில் போட்டு அந்த கிளாஸில் போட்டியா, அதுக்கே நம்ம இன்னொரு வாட்டி நம்ம கிளாஸ் போட்டு ஆமாம் நானும் அந்த கிளாஸில் என் பையனை போட்டிருக்கேன் சொல்கிறதுக்கு அந்த டைம் வந்திருக்கு. வந்து பியர் ப்ரெஷருக்கு வந்து நிச்சயமாக சக்கம் பண்ணியிருக்கேன். கீர்த்தனா போலவே பல பெற்றோர் துணைப்பாட வகுப்புகளில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டுள்ளனர். அத்தகைய வகுப்புகளுக்கு பிள்ளைகளை அனுப்பாத பெற்றோர் இப்போதெல்லாம் அரிதாகிவிட்டனர். மீனகா, இவருக்கு 3 பிள்ளைகள். பிள்ளைகளை துணைப்பாட வகுப்பிற்கு அனுப்புவதில் எந்தவித நாட்டமும் காட்டவில்லை இவர். சின்ன வயசுலேருந்தே என் கணவரும் நானும் வந்து நாங்களே வந்து சொந்தமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து எங்களோட ஸ்டைல் வந்து ரொம்ப பழகிட்டு, எங்களுக்கும் அவங்க வந்து எதில் நல்லா செய்வாங்க, அவங்க ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே நல்லா அமைஞ்சிட்டனால அவங்களுக்கு நாங்களே சொல்லி கொடுக்கணுன்னு ஒரு விருப்பம், ஒரு ஆசை. எதுக்கு துணைப்பாட வகுப்புக்காக அனுப்பணுன்னு தேவையில்லை. காரணம் நான் வந்து துணைப்பாட வகுப்பு அனுப்பாததுக்கு வந்து அவங்க வந்து எங்ககிட்ட படிக்கும் போது சில நேரம் எங்களுக்கும் சிலது தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு புஷ் ஃபேக்ட், அவங்க நூலகத்துக்கு போவாங்க, இப்போ புத்தகத்தெல்லாம் எடுத்து படிப்பாங்க, இல்லைன்னா இன்டர்நெட் இருக்குது. ஸோ அவங்களே போய் ரிசர்ச் பண்ணி ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ண பார்ப்பாங்க, நண்பர்கள்கிட்ட கேட்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க நீ ஏன் டியூஷனுக்கு போகலன்னு. அப்புறம் நான் சொல்வேன் நான் வீட்டில் நல்லா தான் படிக்கிறேன், எனக்கு டியூஷன்லாம் தேவையில்லை. பிஎஸ்எல்க்கு வந்து நல்லா செஞ்சேன். இப்போ நான் வந்து உயர்நிலை பள்ளியில் இருக்கேன். எதிர்காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நான் டியூஷனுக்கு போவேன். எனக்கு டியூஷன் பிடிக்காது, அப்பா அம்மா சொல்லி கொடுத்தா பிடிக்கும். துணைப்பாடம் தேவை, துணைப்பாடம் அனுப்புவது கட்டாயமில்லை. இப்படி 2 அணிகளில் பெற்றோர் இருக்கின்றனர். ஆனால் துணைப்பாடம் அவசியம் என்போரே அதிகம் என்பதை குடும்ப செலவுகள் பற்றிய ஆய்வு புலப்படுத்துகிறது. ஏன் இப்படி? டியூஷன் இண்டஸ்ட்ரி வந்து இந்த மாதிரி அதிக வேகமாக வளர்கிறதுக்கு காரணம் வந்து முக்கியமாக பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் வந்து ரொம்ப வற்புறுத்தி பிள்ளைகளை வந்து நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மற்றபடி அதுக்கு மேலே ரொம்ப காம்படிஷன் இப்போ நடத்துகிறாங்க. ஒரு வெறித்தனம் எல்லாருக்கும் வந்திருக்குன்னு சொல்லுவேன். இந்த படிப்பில் சொசைட்டி அந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஆங்கிலத்தில் ஒரு ஃபோமோன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு. அந்த ஒரு பயம் இருக்குது பெற்றோர்களுக்கு. அதாவது மற்ற பிள்ளைங்கள்லாம் நல்லா செய்கிறாங்களே, நம்ம பிள்ளைங்களும் நல்லா செய்யணும், அப்படி இந்த டியூஷனுக்கு அனுப்பாட்டி பிள்ளைங்க வந்து நல்லா படிக்க மாட்டாங்க, மற்ற பிள்ளைங்களை விட குறைவு மார்க்ஸ் எடுப்பாங்க அப்படின்லாம் ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோணுது. பெற்றோருக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். பிள்ளைகளை துணைப்பாட வகுப்புகளுக்கு அனுப்பும்போது அந்த எதிர்பார்ப்புகள் நடைமுறைக்கு ஏற்றவையா? அவற்றை துணைப்பாட நிலையங்கள் ஆசிரியர்களால் பூர்த்தி செய்ய முடிகிறதா? யதார்த்தமானவையா? பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும், அதற்கு நல்ல துணைப்பாட ஆசிரியர் தேவை. இப்படி நினைக்கும் பெற்றோர் பலர் அத்தகைய ஆசிரியரை அல்லது துணைப்பாட நிலையத்தை வலைவீசி தேடுகின்றனர். ஆசிரியரின் தகுதி, அவரின் அல்லது துணைப்பாட நிலையத்தின் வெற்றி கதைகள், இவற்றை மையமாக கொண்டே முடிவெடுக்கின்றனர் பல பெற்றோர். குடும்ப வருமானம் துணைப்பாட வகுப்புகளை தேர்ந்தெடுப்பதில் இதற்கு முக்கிய பங்குள்ளது. கல்வியில் போட்டித்தன்மை, நாளுக்கு நாள் இது அதிகரித்து கொண்டே போகிறது. தனிப்பட்ட கவனம், சில மாணவர்களுக்கு இது தேவைப்படலாம், ஆனால் பெற்றோரால் அதற்கு நேரம் ஒதுக்க முடியாமல் போகலாம். எங்களை நம்பி அவங்க அனுப்பும் போது எங்களுக்கு வந்து இன்னும் பெரிய பொறுப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பிள்ளைங்க வந்து எங்ககிட்ட வந்து அதிகமாக நேரம் செலவழித்து அந்த ஒரு பாடத்தில் வந்து அவங்க தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்மக்கிட்ட அனுப்புகிறாங்க. பெற்றோர்கள் வந்து அவங்க பிள்ளைங்க மேலே அக்கறை இருக்குது, அதே சமயம் நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதே சமயம் அவங்களும் ஒரு ஸ்ட்ரெஸ்டான என்வாயர்மெண்ட்டில் இருக்காங்க. வேலையும் பார்த்துக்கணும், பிள்ளையும் பார்த்துக்கணும், பள்ளிக்கூடத்தில் வர ஃபீட்பேக்கையும் நம்ம கவனிச்சுக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் நடக்கும்போது அவங்க மனநிலையை அவங்களையும் முதல்ல செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது, எதிர்பார்ப்புகள் வந்து நிறைய வைக்க ஆசைப்படுறாங்க அவங்கள அறியாமலேயே. அப்போ
பள்ளிக்கூடத்தில் என் மகன் வந்து நல்லா செய்யலை, அது கொஞ்சம் டைம் எடுக்குது, நான் துணைப்பாடத்துக்கு பணம் கொடுக்குறேன், அதனால் நான் இம்மீடியட்டாக ரிசால்வ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு மாணவரும் அவருடைய பொட்டென்ஷியலை தான் ரீச் பண்ணணும். அப்போ அதுக்கு தேவையான உதவிகளை ஒரு ஆசிரியர் கொடுக்கணும். இப்போ 50 மதிப்பெண்கள் வாங்குகிற மாணவன் வந்து திடீர்னு நம்ம 90 வாங்கணும் அப்படிங்கிற ஆங்கிளில் போனால் அது ப்ரெஷர். ஆனால் படிப்படியாக ஃப்ரம் 50 to 55 ஆஃப்டர் தட் 60 அப்படின்னு ஊக்குவிச்சு அவங்கள வந்து கொண்டு போகும்பொழுது அவங்களோட பொட்டென்ஷியலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அப்போ பள்ளிக்கூடத்தில் என் மகன் வந்து நல்லா செய்யலை, அது கொஞ்சம் டைம் எடுக்குது, நான் துணைப்பாடத்துக்கு பணம் கொடுக்குறேன், அதனால் நான் இம்மீடியட்டாக ரிசால்வ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து அந்த முறை, அந்த அணுகுமுறை வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு டைம் தேவைப்படுது. ரெண்டாவது, ஒவ்வொரு வருடத்திலையும் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி ஏறிக்கிட்டே போகும். ஸோ அதையும் பெற்றோர்கள் கவனிச்சுக்கணும். ஸோ ஹொலிஸ்டிக்காக தான் அவங்க பார்க்கணும். அதே சமயம் நிறைய டிமாண்ட்ஸ் வரும்பொழுது யூ ஆல்சோ ஸ்ட்ரெஸ்ஸிங் த டீச்சர்ஸ் அண்ட் த சிஸ்டம். கல்வி அமைச்சின் பள்ளிகளில் தற்போது பணியாற்றும் ஆசிரியர்கள் அல்லது சில ஆண்டுகளுக்கு முன் பணியாற்றியவர்கள், இவர்கள் துணைப்பாட ஆசிரியர்களாக இருப்பதையே பெரும்பாலான பெற்றோர் விரும்புகின்றனர். அப்போதுதான் பள்ளி பாடத்திட்டம் அவர்களுக்கு புரியும். பிள்ளைகளுக்கு புரியும்படி பாடங்களை அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். இதுதான் பல பெற்றோரின் எண்ணம். நம்மளுடைய கடமை வந்து பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிறது. நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணி மற்ற நண்பர்களோட சீக்கிரமாக வந்து சில கான்செப்ட்ஸ் எல்லாம் புரியணும், அந்த மாதிரி எல்லாம் நம்ம அந்த நோக்கத்தோடு இல்லாமல் அவங்களுக்கு தெரியாதவற்றை வந்து எப்படி நம்ம வந்து ஒழுங்காக புரிகிற மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குறது தான் நம்ம வேலை. பெற்றோர்களோட எண்ணங்கள் என்னென்னா, என்னுடைய பிள்ளை வந்து விரைவாக படித்தா, சீக்கிரமாக சிலது கான்செப்ட்ஸ் எல்லாம் படித்தாங்கன்னா இந்த ஆசிரியர் நல்லவங்க, இவங்க நல்லா சொல்லி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஆனால் அது அர்த்தம் இல்லை. நம்முடைய பிள்ளைங்கள் வந்து தெரியாதவற்றை வந்து அவங்க படித்து மறுபடியும் செய்யும் போது அது ஒழுங்காக செய்கிறாங்களா, அதுதான் வந்து பேரண்ட்ஸோட வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து துணைப்பாட ஆசிரியரும் பெற்றோர்களும் வந்து they must work together, ஒன்றா வேலை செய்யணும் இந்த காமன் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு. பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்க தேர்ச்சி பெறலைன்னா உடனே வந்து துணைப்பாட வகுப்புக்கு அனுப்பணும், துணைப்பாட ஆசிரியர் வந்து அவங்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்கணும், அப்படி செஞ்சுட்டா வந்து அவங்க சிறப்பு தேர்ச்சி பெற்றுவாங்க அப்படிங்கிறத நம்பி அந்த நம்பிக்கையோடு மட்டும் அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டில் வந்து பெற்றோர்களோட பொறுப்பு என்ன? அவங்களும் வந்து உட்காந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு டைம் டேபிள், அந்த பிள்ளைக்கு விளையாடுவதற்கு நேரம், படிப்பதற்கு நேரம் இப்படின்னு வகுத்து அவங்களும் சேர்ந்து அப்படின்னு செஞ்சு அவங்களுக்கு வந்து ஊக்கம் ஊட்டினாங்கன்னா அந்த பிள்ளை சிறப்பாக வந்து சேர்ந்துருவாங்க. ஒன்றல்ல இரண்டல்ல, இருக்கும் அனைத்து பாடங்களுக்கும் துணைப்பாட வகுப்புகளை ஏற்பாடு செய்யலாம். பள்ளியில் கொஞ்சம்தான் கற்றுக் கொடுப்பார்கள், ஆனால் துணைப்பாட வகுப்பில் பிள்ளைகள் நிறைய கற்றுக்கொள்ளலாம். அது எதிர்காலத்தில் உதவும். பாலர் பள்ளியிலிருந்து தொடக்கப்பள்ளி, அதன் பின் உயர்நிலை பள்ளி, இப்படி மாறும்போது துணைப்பாட வகுப்பு கை கொடுக்கும். பல பெற்றோரின் நினைவலைகள் இவை. இப்போ 100க்கு 90 வாங்குகிற மாணவர்களும் வந்து 100க்கு 100 வாங்கணும் அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் வந்து ஆசைப்படுறாங்க. ஐ திங்க் ஆங்கிலத்தில் வந்து ஃபோமோன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அது வந்து அந்த பயம் வந்து பெற்றோர்களை வந்து அடிமையாகி தன்னுடைய பிள்ளைகளை வந்து துணைப்பாட வகுப்பு தேவையில்லாத பிள்ளைகளுக்கே துணைப்பாட வகுப்புக்கு அனுப்பணும் அப்படின்னு அவங்க நினச்சி அவங்க படிக்கிற எல்லா பாடங்களுக்கும் துணைப்பாட வகுப்புக்கு அனுப்புவாங்க. அந்த காலத்தில் வருமானம் கூட இருக்கிற பெற்றோர்கள் மட்டும்தான் வந்து அவங்களுடைய பிள்ளைகளை வந்து துணைப்பாட வகுப்புகளுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கூட வந்து அது எல்லா பாடங்களுக்கும் அனுப்ப மாட்டாங்க. ஏதாவது ஒரு பாடத்தில் வந்து அவங்க சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்புவாங்க. இந்த காலத்தில் வந்து பெற்றோர்களுக்கு வந்து போட்டித்தன்மை அதிகமாக இருக்குது, ஏன்னா வருமானம் அதிகமாக இருக்குது. அகடமிக் எக்ஸலன்ஸ் வந்து அவங்க ப்ரையாரிட்டியாக இருக்குது. ஸோ அதனால வந்து என்ன இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஏ வாங்கிடணும், அப்படின்னு ஏ வாங்காட்டி உனக்கு டியூஷன் இருக்குது, உனக்கு நான் துணைப்பாட வகுப்பு போட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அனுப்பிடுறாங்க. சிங்கப்பூர் வந்து ஒரு மிகவும் போட்டித்தன்மை மிகுந்த ஒரு கல்வி அமைப்பில் ஓடிக்கிட்டு இருந்தாலும் நாம் வந்து நம்முடைய பிள்ளைகளோட மன உணர்ச்சி, இமோஷன்ஸ், அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும். ஏன்னா சில நேரத்தில் இந்த மாதிரி நிறைய துணைப்பாட வகுப்புகள் போட்டோம்னா அந்த பிள்ளைங்களோட மன உணர்ச்சி, அவங்களோட கான்ஃபிடென்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஏன்டா நமக்கு மட்டும் இந்த மாதிரி நடந்துக்குது, எல்லாரும் நம்ம கூட படிக்கிறவங்க எல்லாம் விளையாடுறாங்க, அந்த மாதிரி இருக்காங்க, நான் மட்டும் வீட்டுக்கு போனால் படிக்கணும்னு. ஸோ நம்ம வந்து நம்மளோட பிள்ளைகளோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கணும். அது வந்து
வந்து முதன்மையானது. என் பிள்ளை படிப்பில் பின்தங்கிவிடக்கூடாது. பெற்றோரின் இந்த பதற்றம், இதை துணைப்பாட நிலையங்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றனவா? எப்படி இதை தவிர்ப்பதற்கு என்ன செய்யலாம்? எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. படிப்பிலும் தான். சொந்தமாக சிலரால் பாடங்களை செய்ய முடியும். அதிக நேரம் பிடிக்காது. சிலர் அதிக முயற்சி எடுத்து பாடங்களை முடிப்பார்கள். அவர்களுக்கு கூடுதல் உதவி தேவைப்படலாம். இப்படிப்பட்ட பிள்ளைகளை பற்றி பெற்றோர் கவலை கொள்வது இயல்புதான். தம்மால் போதிய உதவி வழங்க முடியுமா எனும் பயம் ஏற்படலாம். இதைத்தான் துணைப்பாட நிலையங்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதாக கல்வி அமைச்சர் சான்ஜுன் சிங் சுட்டியிருந்தார். We are talking to the advertising industry to see whether we can have a code of conduct, if you like, on what is right to do and what is wrong to do for the sake of the own industry, the advertising industry, because you just give a bad name to the whole industry if we allow this to fester. And I think all these are unnecessary and it just add to the guilt tripping of the parents. பிள்ளைகளின் கல்வி சுமையை குறைக்கும் முயற்சிகள். அண்மை ஆண்டுகளில் கல்வி அமைச்சு இதில் முழு மூச்சாக இறங்கியுள்ளது. ஆண்டிடை தேர்வுகள் அகற்றப்பட்டன. தொடக்கப்பள்ளி இறுதியாண்டு தேர்வு மதிப்பெண் முறையில் மாற்றம். முழுமையான பாட அடிப்படையிலான வகைப்பாடு. மீத்திறன் கல்வி திட்டத்தில் மாற்றம். எனினும் துணைப்பாட வகுப்புகளை நாடும் பெற்றோரின் போக்கு குறைவதாக தெரியவில்லை. துணைப்பாட நிறுவனங்களின் விளம்பர உத்திகளும் அதற்கு காரணமாக இருக்கலாம். இது போன்ற விரும்பத்தகாத விளம்பர நடைமுறைகளை பற்றி நாடாளுமன்றத்தில் காரசாரமான விவாதம் நடந்தது. பள்ளிகளுக்கு வெளியே துணைப்பாட நிலையங்கள் விளம்பரம் செய்யக்கூடாது என கல்வி அமைச்சு விதிமுறைகளை அறிமுகம் செய்ய முடியுமா? புகிட் பாஞ்சாங் தனி தொகுதிக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் லியாங் இங்ஹுவா இந்த கேள்வியை கேட்டிருந்தார். குறிப்பாக பள்ளி ஆண்டின் முதல் நாளில் அவ்வாறு செய்யப்படுவதை தவிர்க்க முடியுமா என அவர் வினவினார். அவரது தனி தொகுதியில் அத்தகைய சம்பவத்தை தாம் நேரில் கண்டதாக சொன்னார். சில துணைப்பாட நிலையங்கள் பெற்றோரின் பதற்றத்தை சாதகமாக பயன்படுத்துகின்றன என்கிறார் கல்விக்கான துணை அமைச்சர் கன் சியாஹுவாங். முறையற்ற விளம்பர நடவடிக்கைகளுக்கு அமைச்சு ஆதரவளிக்காது என்றார் அவர். விளம்பர நடைமுறைகளை மறு ஆய்வு செய்வது, எவ்வாறு துணைப்பாட நிலையங்களை தடுப்பது, இவற்றை ஆராய்வதாகவும் அவர் சொன்னார். ஆனால் இதற்கு சில காலம் பிடிக்கலாம் என்கின்றனர் கல்வித்துறை நிபுணர்கள். மினிஸ்டர் சஞ்சோன் சிங் சொன்ன மாதிரி சில டியூஷன் சென்டர்ஸ் வந்து சில விஷயங்களை வந்து நெறி தவறி போகிறாங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது எஜுகேஷன் சிஸ்டமை வந்து குழப்புது. டியூஷன் கொடுக்கறது தவறு இல்லை, ஆனால் அது எப்படி கொடுக்கறது, யாருக்கு கொடுக்கணும், பிள்ளைகளுடைய படிப்பை வந்து பார்க்காம அவங்களுடைய சொந்த சுயநலத்துக்காக அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து அந்த ஒட்டுமொத்த டியூஷன் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு கெட்ட பேராக அமையுது. சிங்கப்பூருடைய கல்வி தரம் வந்து உலகத்திலேயே ஒரு சிறந்த தரம். அப்போ டியூஷன் சென்டர்ஸும் வந்து அது துணையாக இருக்க வேண்டும். ஸ்கூலுக்கு வெளியே போய் ஃப்ளையர்ஸ்லாம் கொடுக்கறது, ஸோ தேவையில்லாத என்சைட்டி ஏற்றுறது. துணை பாடமாக ஒரு வியாபாரம் மாதிரி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, நான் பணம் அதிகமாக கொடுத்தேன்னா அதிக ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு பெற்றோர்கள் நினைக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கே அந்த பதில் தெரிஞ்சிடும். நீங்கள் நிறைய பணம் கொடுத்து கூட ரிசல்ட்ஸ் வராத சூழ்நிலையும் இருந்திருக்கு. இவர்கள் செய்கிறது மிகவும் தவறான ஒரு விஷயம். தங்களது ஒரு காசு சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துடன் இப்படி அவர்கள் வந்து மற்றவர்களுடைய பயத்தை வந்து பயன்படுத்துவது ரொம்ப ஒரு தவறான செயல் தான் நான் நம்புகிறேன். ஸோ அதுவே ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூஷன் சென்டர்ஸும் டாப் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் இவங்களால தான் நான் வந்து டாப் ஆனேன். ஸோ அதுமாரி பண்ணும்போது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தமாரி நிலையங்கள் வந்து சேர்க்குறாங்க. ஆனால் அவங்களால அந்த ரிசல்ட்ஸை டெலிவர் பண்ண முடியுமான்னு அது வந்து நம்மளுக்கு தெரியாது. சில துணைப்பாட நிலையங்கள் விரும்பத்தகாத விளம்பரங்களை வெளியிடுகின்றன. மற்றவை பள்ளிகள் தொடங்கிய முதல் நாளன்று பள்ளிகளுக்கு வெளியே நின்று கொண்டு தங்களது விளம்பர பிரசுரங்களை தருகின்றன.
இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை தடுக்க விளம்பர நடைமுறைகளில் செய்யப்படும் மாற்றங்கள் உதவக்கூடும். அதேவேளை ஒட்டுமொத்த துணைப்பாடத் துறைக்கும் பாதிப்புகள் இல்லாமல் பார்த்து கொள்வதும் அவசியம். இந்த தொழிலுங்கிறது வந்து ரொம்ப நோபலான விஷயம். அந்த நொபிலிட்டியை வந்து குறைக்கிறதுக்குன்னு நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பணம் ஈட்டுறதுக்காக தான். அந்த பணத்துக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாம்னு சொல்லி நிறைய வாக்கு கொடுக்குறாங்க பெற்றோர்களுக்கு. அந்த வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை வந்து நிறைவேற்ற முடியாமல் இருக்கும் போது அங்கே கடைசியில் வந்து பாதிக்கப்படுறது வந்து வேற யாரும் இல்லை, பெற்றோர்கள் கூட இல்லை, அந்த பிள்ளைகள் மட்டும்தான். விரும்பத்தகாத விளம்பரங்கள் இவற்றை தடுக்க துணைப்பாடத் துறைக்கான நடைமுறை வழிகாட்டி இதை உருவாக்குவது பற்றி கல்வி அமைச்சு ஆராய்ந்து வருகிறது. இது மட்டும் போதுமானதா? சட்ட நடவடிக்கை எதையும் அறிமுகம் செய்ய வாய்ப்புள்ளதா? துணைப்பாட சேவை அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ மார்க்கெட். அதில் வந்து நல்ல சேவை கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரியில் வரலாம். அதுக்கு நீங்கள் ஒரு சட்டமோ லெஜிஸ்லேஷனோ கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அதை அட்மினிஸ்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை. ரெண்டாவது நிறைய இண்டிவிஜுவல்ஸும் ப்ரைவேட் டியூஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ லெஜிஸ்லேஷனை விட அவேர்னஸ் தான் முக்கியம். பப்ளிக் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு டியூஷன் சர்வீஸ் எப்படி எத்திக்கலாக அவங்களுடைய பிஸ்னஸை செய்யணும் அப்படிங்கிறது வந்து அங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்தமாரி ஒரு சட்டம் வந்தால் சரியான வகையில் செய்கிறோன்னு டியூஷன் சென்டர்ஸ் ஆன எங்களுக்கும் வந்து ஒரு திருப்தி வரும். மாணவர்களுக்கு ஒரு நேர்மையான வழியில் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அப்படி இல்லாமல் இருந்தால் தவறான வழியில் ஈடுபடுற நிறைய சில துணைப்பாட வகுப்புகள் வந்து இந்த மொத்த இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு கெட்ட பேரை தான் கொண்டு வரும். சில நிலையங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலையத்தில் சேர்றதுக்கே நீங்கள் வந்து ஒரு பரீட்சை எழுதணும். அந்த நிலையம் வந்து டாப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு நேர்மையான வழியே முதல்ல இல்லை. விளம்பரங்கள், சுற்றி உள்ளவர்களின் கருத்து இவற்றையெல்லாம் பார்த்து கேட்கும் பெற்றோர் தங்களின் பிள்ளைகளிடமும் பேசுவது அவசியம். துணைப்பாடம் பற்றிய அவர்களின் கண்ணோட்டம், அதில் சேர விருப்பம் உள்ளதா, இதையெல்லாம் தெரிந்து கொள்ள முற்பட வேண்டும். இதைத்தான் வலியுறுத்துகின்றனர் நாங்கள் சந்தித்த கல்வித்துறை நிபுணர்கள். ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனித்துவம் உண்டு. கற்றல் திறனும் ஆற்றலும் மாறுபடும். கல்வியில் சிறந்த தேர்ச்சி அடைய சிலருக்கு உதவி தேவைப்படலாம். அது எப்படிப்பட்ட உதவியாக இருக்க வேண்டும்? அதை தீர்மானிக்கும் முன் பிள்ளைகளுடன் பேசுவது அவசியம். நான் ஹர்னிதா. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.